இந்த வீடியோ எனக்கு மட்டும் மோட்டிவேஷனாக இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் மோட்டிவேஷனாக இருக்கணும்னு எடுக்கிறேன். நான் வந்து இன்டோர் சைக்கிளிங் பண்ணுற வீடியோ தான் இது. டிஸ்பிளே மட்டும்தான் நான் இப்போ இதில் காட்ட போகிறேன். அதில் வந்து என்னென்ன டிஸ்பிளே பண்ணுறாங்கன்றதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ், எவ்வளோ கிலோமீட்டர் நம்ம ஓட்டுறோம் அப்படின்றது. அதுக்கப்புறம் கேலரிஸ் எவ்வளோ பர்ன் பண்ணுறோம் அப்படின்றது. அதுக்கப்புறம் ஹார்ட் ரேட்டு, பல்ஸு. அதுக்கப்புறம் டைமர், எவ்வளோ டைம் நம்ம வந்து சைக்கிளிங் பண்ணுறோம் அப்படின்றது. அதுக்கப்புறம் ஸ்பீடு, எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் நம்ம வந்து சைக்கிளிங் பண்ணுறோம் அப்படின்றது. இப்போ வந்து நான் வந்து கிலோமீட்டர்ஸ்லேயே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் டிஸ்பிளேவை. ஸோ கிலோமீட்டர்ஸ் மட்டும் இப்போ காட்டும். டிஸ்டன்ஸ்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, கேன்னு போட்டிருக்கு, கிலோமீட்டர். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் டெய்லி எவ்வளோ ஹவர்ஸ் நம்ம இதை வந்து, எவ்வளோ மினிட்ஸ், எவ்வளோ கிலோமீட்டர்ஸ், எவ்வளோ கேலரிஸ் நீங்கள் பர்ன் பண்ண போகிறீங்க அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சைக்கிளிங் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து யூஸ்வலாக 6 கிலோமீட்டர்ஸ் வந்து பண்ணுவேன். நீங்கள் வந்து கிலோமீட்டர்ஸ் பார்க்காம கேலோரிஸ், 100 கேலோரிஸ் நான் இன்றைக்கி பர்ன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். இல்லை நான் வந்து டைமர் ஒரு 1/2 hour இல்லை 40 minutes 45 minutes நான் பண்ணுவேன் அப்படின்னு கூட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் நம்ம மியூசிக் கேட்டால் கூட மோட்டிவேஷன் ஆக மாட்டேங்குது, போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி வீடியோஸ் மோட்டிவேஷனுக்காக நான் போடலான் இருக்கேன். நானும் மோட்டிவேட்டடாக இருப்பேன், நீங்கள் பார்க்குறவங்களும் மோட்டிவேட்டடாக இந்த சைக்கிளிங் பண்ணும்போது இருக்கலாம். இப்போ நான் வாங்கியிருக்கிறது வந்து கல்ட்டில் வாங்கியிருக்கேன். அந்த டிஸ்பிளே தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. யூஸ்வலாக நான் வந்து 6 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி போவேன். இல்லைனா சம்டைம்ஸ் என்னால் முடியல அப்படின்னா 15 minutes to 20 minutes ஓட்டுவேன், அவ்வளோதான். அதில் வந்து எனக்கு 54-55 கேலரிஸ் கிட்ட பர்ன் ஆகும். ப்ளஸ் நான் வந்து எங்கேயாவது வெளில போகிறேன், மாலுக்கு போகிறேன்னா எனக்கு வந்து அந்த ஸ்டெப்ஸு, மாலில் போய் நடக்கிறோம் அப்படின்னா அதில் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் நமக்கு வந்து கம்மியாகும். ஏன்னா வாக்கிங்னு போனால் நம்ம மைண்டு வந்து நடக்க முடியாது. ஜஸ்ட் மால் போனோன்னா ஜஸ்ட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே நடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். என்னோடய ஸ்பின் பைக்கில் வந்து, அதாவது சைக்கிளிங் இதில் வந்து 14 செட்டிங்ஸ் வரைக்கும் இருக்குது. நம்மளோட அந்த ரெசிஸ்டன்ஸ், மேக்னெட்டிக் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்கிறாங்க, அது வந்து நம்ம ஏற்றி வைக்க அந்த ஹார்டாக இருக்கும். நம்ம சைக்கிளிங் பண்ணுறது கொஞ்சம் ப்ரெஷர் போட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு செட்டிங்லேயே இருக்கேன், பிகினர் லெவல். ஜஸ்ட்டு ஒரு 10 days-ஆக தான் பண்ணிகிட்ருக்கேன். 10 days ஆகிருக்குமோன்னு தெரில, 1 weekன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு தான் நானும் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஒரு நாள் இப்போ பண்ணாமல் விட்டால் கூட என் பையன் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்றான், என்ன இன்றைக்கி வந்து சைக்கிளிங் பண்ணலையா, எக்ஸசைஸ் பண்ணலையா அப்படின்னு. என்னையும் என் ஹஸ்பண்டையும் என் பையனே கேள்வி கேட்பான். அவனுக்கு பதில் சொல்கிறதுக்காகவே நாங்கள் 2 பேரும் வந்து எப்படியாவது சைக்கிளிங் பண்ணிடுறோம். எனக்கு மோட்டிவேஷன் என்னோடய ஹஸ்பண்ட், அவருக்கு மோட்டிவேஷன் நான், மாற்றி நாங்கள் 2 பேரும் தான் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி உங்கள் கேலரிஸையும் கவுண்ட் பண்ணுறதுக்கு நிறையா ஆப்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் என்ட்ரி போட்டு அதையும் ட்ராக் பண்ணிகிட்டே வாங்க. எவ்வளோ ஒர்க் அவுட் நீங்கள் பண்ணுறீங்கன்றதையும் ட்ராக் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ தட் உங்களுக்கு வெயிட் லாஸ்க்காக இருக்கட்டும், இல்லைனா வந்து ஜஸ்ட்டு மெயின்டெனன்ஸ் ஃபேஸில் இருக்கீங்க அப்படின்னா கூட ஓகே தான். எனக்கும் இந்த இன்டோர் சைக்கிளிங் பற்றிலாம் அவ்வளோ தெரியாது. நானும் யூடியூப் வீடியோஸு அந்த மாதிரி பார்த்து தான் கற்றுட்ருக்கேன் நானே வந்து. ப்ளஸ் என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் அதை பார்த்து எனக்கு சொல்லி கொடுப்பாரு. எனக்கு அந்த டேர்ம்ஸ்லாம் புரியாது. இந்த ஸ்பின் பைக்கு, ஏர் பைக்கு இதெல்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் புரியாது. சைக்கிளிங் அவ்வளோதான், அந்த மாதிரி தான். அதை வச்சு தான் நானே சொல்கிறேன். சின்ன வயசில் சைக்கிள் ஓட்டியிருப்போம்ல, அந்த இதை ஞாபகம் வச்சுட்டு அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணி ஓட்டுங்க. ஆனால் அதுவும் போர் தான் அடிக்கும்.
பட் அந்த இனிஷியல் ஸ்டேஜஸ்க்கு ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக்குக்கெல்லாம் நீங்கள் பழகிறதுக்கு அந்த சைக்கிளிங் நம்ம நார்மல் சைக்கிள் வெளில ஓட்டுவோம்ல சின்ன வயசில் அது மாதிரி ஞாபகம் வச்சுட்டே அதில் போகிற மாதிரி ஒரு ஃபீலோடையே போகிற மாதிரி தான் இருக்கும். நல்லா சைக்கிளிங் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நல்ல சீட்டு வேணும். அது வந்து ஜெல் சீட் மாதிரியெல்லாம் விற்கிறாங்க. ஏன்னா ஹார்டாக இருக்கிற சீட்டு மேலே உட்காந்து ரொம்ப நேரம் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் அந்த ஜெல் ஃபோம் ஷீட்ஸ் விற்கிறாங்க. அந்த ஷீட்ஸ் வாங்கி நீங்கள் கவர் பண்ணிவிட்டு உட்காந்து ஓட்டலாம். கரெக்டான சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலைன்னா உங்களுக்கு வந்து பேக் போன் பெயின் அதெல்லாம் வரும். டெய்லி நான் எவ்வளோ சைக்கிளிங் பண்ணுறேன், எவ்வளோ கேலரிஸ் பர்ன் பண்ணுறேன், எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் சைக்கிளிங் பண்ணுறேன், எவ்வளோ மினிட்ஸ் நான் வந்து சைக்கிளிங் பண்ணுறேன் அப்படின்றதெல்லாம் வந்து வீடியோவாக எடுத்து போடலான் இருக்கேன். ஸோ தட் உங்களுக்கும் மோட்டிவேட்டடாக இருக்கும். நான் வந்து பிரேக் எடுத்துகிட்டு கூட ஓட்டுவேன் சம்டைம்ஸ். ஒரே ஸ்ட்ரிச்சில் ஒரு 10-15 மினிட்ஸ் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் பிரேக் எடுத்துகிட்டு இன்னொரு ஒரு 15 மினிட்ஸ் அந்த மாதிரி கூட நான் ஓட்டியிருக்கேன். உங்களுக்கு வந்து போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி என்னோடய வீடியோஸ் நான் போடுறேன் இனிமேல். அதை கூட நீங்கள் போட்டுட்டு நீங்கள் சைக்கிளிங் பண்ணுற மாதிரியே பண்ண வேண்டியது தான். இதில் டைமரை ரொம்ப ஓவர் டூவும் பண்ணிடாதீங்க. நீங்கள் பாட்டுக்கு சைக்கிள் இருக்குதே வீட்டில்னு சொல்லிட்டு முடியாது, அவ்வளோ பண்ண முடியாது. பட் நீங்கள் பாட்டுக்கு ரொம்ப ஓவர் டூ பண்ணி 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் நீங்கள் பாட்டுக்கு ஓட்டினீங்கன்னா இனிஷியலாக அதுவும் இப்போ நிறைய ப்ரோ செட்டிங்ஸில் வச்சு அதுவும் ஓட்டினீங்க அப்படின்னா வந்து காலெல்லாம் பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிடும். இனிஷியல் ஸ்டேஜஸில் நீங்கள் வந்து லைட்டாக ஆரம்பிங்க. 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் அந்த மாதிரி ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் போக போக இப்போ என் ஹஸ்பண்ட்லாம் வந்துட்டு 60 மினிட்ஸ் இல்லை 75 மினிட்ஸ் வரைக்கும் கூட ஓட்டுவார். ஆனால் அவரால் முடியுது. என்னால் அந்தளவுக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன், என்னால் முடியவும் முடியாது. அதுவும் அவர் வந்து செட்டிங்ஸ் வந்து கொஞ்சம் ஹை செட்டிங்ஸில் கூட வச்சு பண்ணுவார். நான் ஆனால் வந்து பேசிக்காக ஃபஸ்ட்டு செட்டிங் 1 வச்சு தான் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வரைக்கும். எனக்கு மற்றபடி சைக்கிளிங் இப்போ யூனிட்டோட டீட்டெயில்ஸ்லாம் தெரியாது. இந்த ஃப்ளை வீல் வந்து என்ன எத்தனை கேஜி எவ்வளோ என்ன பர்ஃபார்மன்ஸு அதெல்லாம் எதுவுமே தெரியாது. மேக்னெட்டிக் ரெசிஸ்டன்ஸு மற்றபடி எனக்கு அதெல்லாம் பற்றி எதுவுமே தெரியாது. பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன், ரொம்ப நல்ல ஒரு ஹையர் எண்ட் மாடலே நீங்கள் வாங்குங்க. ஏன்னா இப்போ உங்கள் வெயிட்டு அதெல்லாம் தாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நல்ல மாடல் நல்ல வெயிட் உள்ள இன்க்ரீஸ்டாக ஃப்ளைவீல் ஏதோ இன்க்ரீஸ்டு வெயிட் ஏதோ இருக்கிற மாதிரி யூனிட் வாங்குங்க. பேசிக் மாடல் 5000 6000 விற்கிறதெல்லாம் வந்து எனக்கு தெரியலை, நான் யூஸ் பண்ணதில்லை. அது எனக்கு தெரிஞ்சு இந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குமான்றது எனக்கு தெரியல நிஜமாவே. டிவி பார்த்துட்டேவோ இல்லை யார்கிட்டையாவது ஃபோன் பேசிக்கிட்டேவோ யூடியூப் வீடியோஸ் ஏதாவது பார்த்துட்டேவோ கூட நீங்கள் பண்ணலாம். ஏன்னா இந்த ஸ்டாண்டு மாதிரி இருக்குல்ல, இதில் ஐபேடோ இல்லை ஃபோனோ நீங்கள் வச்சு கூட நீங்கள் பார்த்துட்டே கூட பண்ணலாம். நான் ஆனால் வந்து எனக்கு போர் அடிக்குது அது பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் நானே வீடியோஸ் க்ரியேட் பண்ணி என்னோடய மோட்டிவேஷன் வீடியோஸை வச்சு நானே வந்து பார்க்கலான் இருக்கேன். அதனால தான் இப்போ இது பண்ணுறேன். இதில் பாருங்கள், ஸ்பீடு காட்டுது, டிஸ்பிளே டிஸ்டன்ஸ் எவ்வளோ கிலோமீட்டர் நான் ஓட்டியிருக்கேன் சைக்கிளிங்குன்னு காட்டுது. இது கேலரிஸ் எவ்வளோ பர்ன் பண்ணியிருக்கேன்னு காட்டுது. ஸோ 55 கேலரிஸ் கிட்ட நான் இன்றைக்கி பர்ன் பண்ணிட்டேன். 20 மினிட்ஸ் ஓட்டியிருக்கேன். 6.5 கிலோமீட்டர் கிட்ட ஓட்டியிருக்கேன்.